ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 2 நாளாக எல்லாருமே ஏகப்பட்ட பேர் அதை பற்றி பேசி சலித்த ஒரு விஷயந்தான். பட் என்ன அப்படின்னு சொன்னால், அதை வச்சு இங்கே நடக்கக்கூடிய ஒரு அரசியல் விளையாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நாம் போய் முதல்ல முறையிடுறது எங்கே முறையிடுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான், ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, அவன் இந்த மாதிரி என்னெல்லாம் திட்டிவிட்டான் அல்லது என்னை அடிச்சுவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே கூப்பிட்டு 2 பேரையும் உட்கார வச்சு பேசி, ரைட்டு இது இங்கே முடியாது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறமா அது கேஸாக்கி அதுக்கப்புறமா அது கோர்ட்டுக்கு போய் இப்படி நடக்கும். ஆனால் பஞ்சாயத்தே போலீஸ்காரங்க மேலே தான் அப்படின்றப்ப யார் அதை தீர்த்து வைப்பா அப்படின்றதான் இப்போது புரியாத புதிராக இருக்குது மக்களே. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் பக்கம், நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா, ஒரு அப்பா பையன் 2 பேரும் போலீஸ் கஸ்டடியில் இறந்து போகிறாங்க. அந்த டைமில் அப்படி கொதிச்சு எழுந்து பயங்கரமாக பல பேர் பலவிதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா அது என்ன ஆச்சு அந்த கேஸு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. கரெக்டாக அந்த இன்சிடெண்ட்டில் சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்களாம் என்ன ஆனாங்க, உள்ளே இருக்காங்களா வெளியே இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடச்சிதா அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தான் அந்த சூடெல்லாம் அணையிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்தில் 25க்கும் மேற்பட்ட அதான் லாக்அப் டெத்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திலாம் படிக்கிறப்ப நமக்கே பகீர்னு இருக்குது. எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 10ஓட 11 நம்ம கடந்து போயிடுறோம். நம்மளும் அது விதிவிலக்கு இல்லை. ஆமாம், ஏன்னா நமக்கு நம்ம பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. இதில் நம்ம அடுத்த பஞ்சாயத்தை எங்கிட்ட கூட பேச, பட் இருந்தாலும் பேசணும். அதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த வீடியோ. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் அப்படின்ற ஊரில் அஜித்குமார் அப்படின்ற ஒரு பையன், ஒரு 27 வயசோ 29 வயசோ, 27 வயசாப்பா, ரைட். அவர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கோயிலில் டெம்பரவரி ஊழியராக இருக்கிறாரு. அவர் அந்த டெம்பரரி ஊழியராக இருக்கிறப்ப ஒரு வயசான அம்மா, அப்புறம் இன்னொருத்தங்க அவங்க பொண்ணு 2 பேரும் அந்த கோயில் அங்கே தான் வேலை பார்க்குறாரு இவர். அங்கே அந்த கோயிலுக்கு போகிறப்ப காரை போய் பார்க் பண்ணிட்டு வர்றதுக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு திருப்பி அவங்களும் அந்த சம்மந்தப்பட்டவங்களும் போய் சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு சொன்னால், 10 பவுன் நகையை காணும் அப்படின்னு சொல்லி அந்த அறநிலையத்துறை ஆஃபீஸராக அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க, அவங்க இவர் மேலே சந்தேகப்பட கொண்டு போய் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும், ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுடைய விசாரணையை பண்ணியிருக்கணும். அந்த கஸ்டடியிலே அந்த நபர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா பல பிரச்சனைகள், நம்ம நிறைய விஷயங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம், அவருக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு அரசியல் விளையாட்டு நடக்குது இல்லையா, அதைத்தான் நம்ம பேசி ஆகணும். என்ன அப்படின்னா, போன தடவை, அதாவது அந்த அப்பா பையன் இறந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு கட்சி ஆட்சியில் இருந்தது. ஏதுக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேசிட்டு ஓப்பனாகவே ஃப்ராங்காகவே பேசுவோமே, ஏடிஎம்கே ரூலிங்கில் இருந்தது. அந்த ரூலிங்கில் இருந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஆப்போசிட் கட்சியாக நம்ம இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்தாங்க. ஏகப்பட்ட விஷயம் அந்த டெத்தை வச்சு பண்ணாங்க. அதாவது ஜஸ்டிஸ் ஃபார் பெனிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்த இடம் போன இடம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி நாங்கள் தாங்க இருக்கோம், வேறு யாருமே இல்லைங்க அப்படின்ற லெவலுக்கு பயங்கரமாக இப்போ முதல்வராக இருக்கிற நம்ம ஐயா ஸ்டாலின்லேருந்து அவருடைய மகன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்புறமா எங்கள் தூத்துக்குடி எம்பி கனிமொழி மேடம், இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரியில் இப்போ இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லா இடத்துலையும் போராட்டம்லாம் பண்ணுற அளவுக்கு பெருசாக நடந்துகிட்டு இருந்தது. இப்போ உங்கள் கட்சியோட தான் ரூலிங்கு. இதில் வேறு இந்த உங்கள் கட்சி ரூலிங் வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் யாருமே ஒரு வார்த்தை, ஒரு வாய் இன்னும் திறக்காமல் இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா உங்களை நம்பி தானே எல்லோரும் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் எல்லாம் தேளாரும் பாலாருமா ஓடும். இதில் வேறு நிறைய விஷயம்லாம் சொல்கிறீங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் மறுபடியும் போன ஆட்சியில் நடந்த துக்கமே திருப்பியும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆட்சிக்கு ஒரு யூஸே இல்லையே அப்படின்ற மாதிரி திருவாளர் பொதுஜனம் கேட்குறாங்க. ஆமாங்க, நாங்கள் தான் அந்த பொதுஜனம்.
எவனாவது இந்த மாதிரி கேள்வி கேட்டான்னா அவன் மேலே ஏதாவது ஒரு கேஸை போட்டு உள்ளே தள்ளுறது, இதெல்லாம் என்ன நியாயம்னு தெரியல. சரி, ஏற்கனவே இருந்தவன் தான் சரியில்லை, இவங்க வந்தால் வெட்டி முறிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டு இவங்களை ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் இவங்களும் வந்து அதே தப்பை பண்ணால் சும்மா இருக்க முடியுமா? சரி, இவங்களை கூட விடுங்கப்பா, இவங்கெல்லாம் அரசியல்வாதி, எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு பேச்சுன்னு வந்துடுவாங்க. அந்த மரணம் நடந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வேறு பேசியிருந்தாங்க. இப்பொழுது நாம தான் மிச்சர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சில பேர், போலீஸாக நடித்தது நான் வெக்கப்படுறேன் அப்படின்னு சில பேர். அதாவது மக்களுக்கு தேவையான விஷயத்துக்காக நீங்கள் குரல் கொடுக்குற ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நீங்கள் குரல் கொடுக்கணும். அப்போ தான் உண்மையான எப்படி சொல்கிறது, மக்கள் நல எப்படி என்னப்பா சொல்கிறது, கூட்டணிலாம் போகக்கூடாது, மக்கள் நல பண்பாளர் அப்படின்னு சொல்லலாமா? சரி, ஓகே. நீங்கள் அப்போ வந்து பயங்கரமாக வீரியமாக நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இப்போ வந்து நீங்கள் எல்லாம் போய் ஏதோ இந்த பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க, நமக்கு பிடிச்ச ஒரு கட்சி, நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று அவங்களே ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதிர்த்து நம்ம ஒரு வாய்ஸை கூட ரைஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள்லாம் செலிப்ரிட்டியாக இருந்து என்ன அப்படின்னு கேட்க தோணுச்சு. ஸோ ஒரு கெட்ட ஒரு விஷயம், ஒரு மரணம், நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே நடக்கக்கூடிய இந்த அரசியல் விளையாட்டுகள் இது எல்லாத்தையுமே வந்து இதுதான் அரசியலாடா, எதிர்கட்சியாக இருந்தால் கூவணும், ஆளுங்கட்சியாக இருந்தால் பம்மணும், அப்படி தானே அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ மக்கள் நாம் தான் வந்து இனிமேல் வெளிப்பாக இருக்கணும். இத்தனை வருஷம் வெளிப்பா இல்லையாடா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் யாரை நம்புறதே தெரியல தாசன்னா, அப்படி லெவலில் தான் நானாக இருக்கிறேன். உண்மையிலே சொல்லப்போனால் யாருக்கடா ஓட்டு போடுறது, சத்தியமாக இவங்க சரியில்லைன்னு சொல்லி இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இவங்களும் சரியில்லை. சரி, ஓகே, இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம், புதுசாக யாருக்காவது ஓட்டு போடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய வேலைகள்லாம் படு பயங்கரமாக இருக்குது. ஸோ யாரை நம்புறது தாசன்னா சொல்லுங்கள்? உண்மையிலேயே அந்த பையன் அஜித் குமார் அவரை இழந்து வாடக்கூடிய அவங்களுடைய ஃபேமிலியை தான் நம்ம வந்து நினைக்க வேண்டியதாக இருக்குது. எல்லார் பக்கத்தில் இருந்தும் ஆறுதல் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே த ட்ரூ ரீசன் என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் அங்கேயும் போய் ஒரு கதை ஜென்ரேட் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி என்னவோ அதை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை அது அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் எங்கே கிளர்ச்சி அடைஞ்சிருவாங்களோ, புரட்சி செஞ்சுருவாங்களோ அப்படின்றதுக்காகவே அது சரி நம்ம மக்கள் புரட்சி செஞ்சு ஒரு தடவை புரட்சி செஞ்சு அடி வாங்குறதுலேயே நம்ம மக்கள்லாம் புரட்சியை விட்டாங்க. ஆமாங்க, ஜல்லிக்கட்டு பஞ்சாயத்து தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கே புரட்சி நடந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறமா ஒரு பிரச்சனையும் வரலையா? சரி, ஓகே, நம்ம இதை பற்றிலாம் ஏதாவது பேசுகிறோன்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிவிட்டான் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்ருவாங்க. நம்ம அந்த பஞ்சாயத்துக்குள்ளலாம் போக வேண்டாம். பட் அட்லீஸ்ட் நம்ம கேள்வியாவது கேட்கணும்ல, அந்த கேள்வியே கேட்க மாட்டோம் அப்படின்னா தப்பு இல்லை. ஸோ பெட்டர் raise questions